வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வாழைப்பந்தல் பகிதா வச்சலேஸ்வரர் கோவில் அருகே உள்ள மாட்டிறைச்சி மற்றும் சிக்கன் கடைகளை அகற்றக் கோரி இந்து முன்னணியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் கிராமத்தில் அமைந்துள்ள பகிதா வச்சலேஸ்வரர் திருக்கோவில் அருகே செயல்பட்டு வரும் மாட்டிறைச்சி மற்றும் சிக்கன் கடைகளை அகற்றக் கோரி இந்து முன்னணி சார்பில் இன்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. இந்து முன்னணியின் வேலூர் கோட்ட அமைப்பாளர் ராஜேஷ் அளித்துள்ள மனுவில், கோவிலுக்கு மிக அருகில் பீப் மற்றும் சிக்கன் உள்ளிட்ட இறைச்சி கடைகள் செயல்பட்டு வருவதாகவும், இதனால் கோவிலுக்கு வழிபாட்டிற்கு வரும் பக்தர்களின் மனம் புண்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த கடைகளில் இருந்து வெளியேறும் இறைச்சி கழிவுகளை காகைகள், நாய்கள் உள்ளிட்ட பறவைகள் மற்றும் விலங்குகள் கோவில் வளாகத்திற்குள் கொண்டு வந்து வீசுவதால் கோவிலின் புனிதத்தன்மை பாதிக்கப்படுவதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே கோவிலின் புனிதத்தன்மையை பாதுகாக்கும் வகையில் கோவிலை ஒட்டியுள்ள மாட்டிறைச்சி மற்றும் சிக்கன் கடைகளை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திடம் இந்து முன்னணி சார்பில் வலியுறுத்தப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாழைப்பந்தல் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்ட பக்தவாச்சலேஸ்வரர் கோவில, அந்த கோவில் இந்து சமய அறநிலைத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அந்த கோவில் நிலத்திலேயே கோவிலோட அருகிலேயே மாட்டுக்கறி கடை, பீஃப் கடை, சிக்கன் கடை போட்டு அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுது. அந்த சிக்கன் துண்டுகள், பீஃப் துண்டுகள் எல்லாம் அந்த கோவிலில் அங்கே இருக்கக்கூடிய நாய், காக்காலாம் கோவிலுக்குள்ளே எடுத்துட்டு வந்து போடுது. அது மிகப்பெரிய ராஜேந்திர சோழனால், அந்த தமிழ் மன்னன் ராஜேந்திர சோழன் கட்டின கோவில், பிரம்மாண்டமான கோவில். ஆனால் அந்த கோவிலில் சாமி கும்பிட்றதுக்கு அந்த பக்தர்களுக்கு மிகுந்த ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கு. இந்து சமய அறநிலைத்துறைக்கு பலமுறை மனு கொடுத்துட்டும் சொல்லி இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இப்போ ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்திருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இதை கருத்தில் கொண்டு இந்த விஷயத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை தவிர இல்லைன்னா ஊர் மக்கள் சார்பாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை இந்து முன்னணி பேரியக்கம் முன்னெடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.